கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் அது நோக்கமாக இருக்கிறது. அவர்கள் கூப்பிடுதலுக்கு அவர் செவிகள் திறந்து இருக்கிறது. அல்லேலூயா. நாம் துதிக்கும் பொழுது, தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறும் பொழுது, தேவன் நம் நடுவிலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. சொல்லுமா பார்த்தாண்டவே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. நன்றி அப்பா. என்னை அழைத்தவரே, தாயின் கருவிலே என்னை உருவாக்கின தெய்வமே, என்னை முன்குறித்தவரே, என்னை அபிஷேகம் பண்ணினவரே, ரட்சிப்பை தந்தவரே, பிள்ளை என்கின்ற அதிகாரத்தை கொடுத்தவரே, நித்திய ஜீவனை எனக்கு தருகிறவரே, பரலோக பிதாவே, உம்மையே உயர்த்துகிறேன். நீர் என்னோடு கூடவே இருக்கிறீர். உமது கோடும் உமது தடியும் என்னை தேற்றிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எவினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எவினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே.
நன்றி பலியே, நன்றி பலியே, நன்றி பலியே. என்னையும் என் குடும்பத்தையும் என் வாழ்க்கையும் என் சந்ததியும் என் தலைவரையும் என் ஊழியத்தையும் பாதுகாக்கிறவரே கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு கோடி கோடி நன்றி ஐயா. அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் இது. தேவன் உன் ஆண்டவர், உன்னை அழைத்தவர், நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவர் நாமத்தை துதிக்க, அவருக்கு நன்றி செலுத்த தேவன் நமது அருமையான நேரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கும்படி, நீங்கள் ஆவியிலே உணரும்படி, கர்த்தருடைய சமூகம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி ஆவியானவர் சொன்ன, ஆவியானவர் வெளிப்படுத்தின, ஆவியானவர் தந்த தரிசனத்தை உனக்கு இந்த ஆராதனை வேளையிலே அறிவிப்பது நலம் என்று, நல்லதென்று, ஏற்றதென்று, உகந்ததென்று ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் நாம் நிற்கக்கூடிய இந்த இடத்தில் தான் காலையிலே முழங்கால் படிட்டு செபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த ஆராதனை உமக்குரியது, அது எந்த சூழ்நிலையிலும் பிசாசானவன் கெடுக்கக்கூடாது, எந்த விதமான தடையும் பலவீனமோ சத்துருவின் கிரிகளோ ஆளுகை செய்யக்கூடாது. நீங்க வந்துதான் இதை நடத்தணும். நீங்க இல்லாம இதை நடத்த முடியாது. நீங்க கூட இல்லாம செய்ய முடியாது. அவர் சமூகத்தை நோக்கி செபிக்கும் பொழுது, அவர் சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, நீங்க நம்புவீங்க நம்ப மாட்டீங்க எனக்கு தெரியாது. நான் இந்த கதவை தாப்பால் போட்டேன். அந்த கதவு வழியாக, அந்த இடத்திலிருந்து பக்க வழியாக இயேசு தம்முடைய சீசரோடு கூட அவர் தம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து மகிமையை விளக்கப்பட்டு இதோடு அழைத்து என்னை கூப்பிட்டு என்னை நோக்கி செபித்து, இதோ நான் உனக்காக வருகிறேன். நடுவிலே தரிசனமாக அவர் மகிமையை வெளிப்படுத்தி நான் உன் தேவன், நீ கூப்பிட்ட வரமாட்டேனா, நீ கூப்பிட்ட வரமாட்டேனா, சொன்ன வார்த்தைக்கு ஓடி வந்து அப்படியே செபிக்கும் போது அவர் மகிமையோடு கூட அவர் சிவாதி கொண்டு இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கு ரொம்ப பிரியமான ஊழியமாக, தேவச்சனமாக, சத்தியத்திலே வாழக்கூடிய, சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய தேவ ஜனமாக நம்மை முன்குறித்து நம்மேல் அவர் பிரியமா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் கூடி வரும்போதெல்லாம் நமக்கு முன்பாகவே வந்து அவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, அவர்தான் நம்முடைய தேவன், அவர்தான் நம்மை அழைத்தவர், நம்மோடு கூடவே இருக்கிறார். நீ எதுக்கு பயப்படாத, நீ எதற்கு கலங்காத. உன்னை பார்க்கிறவர், உன்னை அறிந்தவர்,
உன்னை விசாரிக்கிறவர், உன்னை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் வல்லமையானவராக இருக்கிறார். உன்னை குணமாக்குவார். கண்டிப்பா அற்புதம் நடக்கும். கண்டிப்பா உனக்கு சுகத்தை கொடுப்பார். கண்டிப்பா வாழ்க்கை சூழ்நிலை மாறும். உன் பிரச்சனைகள் மாறும். உன் நெருக்கங்கள் மாறும். உன் கண்ணீர் துடைக்கப்படும். வியாகுலங்கள் மறையும். வருத்தமும் சஞ்சலமும் போராட்டமும் நிந்தை அவமானம் உன்னை விட்டு கர்த்தர் அகற்றி உன் தலைமையில நித்திய மகிழ்ச்சியை வார்த்தைபடியே தருவார். உன் புலம்பல் ஆனந்த கழிப்பாய். அவர் தம்முடைய பரிவாரங்களோடு தம்முடைய சீசரோடு கூட நம் நடுவில் இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தார், நீங்கள் ஆவியிலே உணர்ந்தார், நீங்க கர்த்தருடைய மகிமையிலே நின்றார், நீங்க தேவ பிரசன்னத்துக்குள்ள இருந்தார், கண்களை மூடி பரலோக மகிமையை பார்க்க துணிந்தார், தேவனுடைய மகிமையை ஆலயத்திலிருந்து புறப்படுகிறதை தேவ ஆவியானவர் நடுவிலே அசைவாடுவதை, பரலோக மகிமை இறங்கி சபையிலே ஆளுகை செய்வதை, நிரம்பி இருக்கிறதை, கர்த்தருடைய கரம் உன்னை வந்து அமர்வதை நீ தரிசனத்தில் நீ பாகாபா காதரபானா நீபா காபா காதினிமா உன்னை உண்டாக்கினவர் தாயின் கருவிலே உன்னை உருவாக்கினவாக உன் மேய்ப்பர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ என்னுடையவன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. நானே உனக்கு மகிமை பொருந்திய கேடகமும், நானே உனக்கு கேடகமும், நானே உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாயிருக்கிறேன். ஒருவனும் உன்னை தொட முடியாது. என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. என் கரம் உன்னை தாங்குகிறது. என் மரபிலே உன்னை சுகமாய் வைப்பேன். தீங்கு உன்னை அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில உணர்ந்துதான், அவர் வந்ததை உணர்ந்துதான், அப்படி பிரசன்னத்தை உணர்ந்துதான் சொன்னாண்டே கூடவே என் இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வாழவே முடியாதுப்பா. நீர் இல்லாத ஒரு வாழ்வு, நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை, நீர் இல்லாத ஒரு ஊழியம், நீர் இல்லாத ஒரு சபை, நீர் இல்லாத ஒரு ஆராதனை முடியாதப்பா. மாமிசம் ஒன்றுக்கு உதவாது. ஆவியே உயிர்ப்பிக்க சொல்கிறார். ஆவியிலே துவங்கப்பட்டது சத்தியாவின் மகிமையின் ஊழியம். பரலோக ராஜ்யத்துக்கு போக வரையும் ஆவியிலேயே சத்தியத்திலேயவர் அக்கினியில நிரம்பி இருக்கணும். தேவ வல்லமையில சூழ்ந்திருக்கணும். கர்த்தருடைய கிருபையிலே இருக்கணும். மனுஷனுக்கு எடை கிடையாது. ஆவியானவரே, ஆவியானவரே நடத்துங்கப்பா. எங்களை ஆரம்பித்தவரே, இதில் எந்த விதமான சத்துரு போராட்டமோ பிசாசின் கிரிகளோ பலவீனமோ வியாதியோ கொலை நோயோ எங்களை சேதப்படுத்தாதபடி எங்களை ஆவியிலே அழகாக்கினவர், பரிசுத்த ஆவிக்குள்ளாக முத்திரை போட்டவர், அலங்காரமான கிரீடமாக வைத்திருக்கிறவர், தேவ அபிஷேகத்தோடு கூட தேவாவியோடு கூட இந்த ஊழியத்தை நடத்துங்கப்பா. என் கூட இருங்கப்பா, என் கூட இருக்க விதிர்காயிராண்டவரே, கூட இருங்கப்பா. என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே எனக்கு துணையா வாங்கப்பா. அவர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கையை தட்டி நல்ல நீங்க கேட்டா, நீங்க கேளுங்கள், எதை கேட்டாலும் பரவாயில்ல, என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன். கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இயேசு கூடவே இயேசு கூடவே இருப்பார். எதை பத்தி கவலைப்படாத, சூழ்நிலை பத்தி கவலைப்படாத, பிரச்சனை பத்தி கவலைப்படாத.
கஷ்டத்தை பத்தி கவலைப்படாத, வியாதி பத்தி கவலைப்படாத, வறுமை பத்தி கவலைப்படாத, யாரை பத்தி கவலைப்படாத. உன்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர், நம்மை அழைத்தவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா ஆண்டவரே, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என் வீட்டுக்குள்ள எப்போது நீங்க இருக்கணும். சொல்றியா வாயத்தை, என் வீட்டுக்குள்ள எப்பொழுது நீங்க இருக்கணும் ஆண்டவரே. நான் தங்கி வாசம் பண்ணுகிற என் ஸ்தலத்துல எப்பொழுது நீங்கள் உலாவிக் கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. உங்க பிரசனத்திலே, உங்க மகிமையிலே, உங்க ஆவியிலே, அபிஷேகத்திலே, கிருபையிலே, வல்லமையிலே, உடைய மகிமையிலே நான் நிறைந்து இருக்கணும். ஹல்லேலூயா. என் நாவு, என் உதடுகள் உம்முடைய நாமத்தையே துதிக்கணும். ஹல்லேலூயா. என் கைகள் உம்மை துதிக்கும் பொழுது அப்படியே ஆர்ப்பரிக்கணும். ஹல்லேலூயா. எக்கால சத்தத்தை உயர்த்தி 10 நரம்புகளை கொண்டு நான் உனக்கு இசையை மீட்டு உங்க நாமத்தை துதிக்க போறேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? சர்வ வல்லவர், வானத்துக்கும் பூமிக்கும் உயர்ந்தவர், சர்வ பூமிக்கும் ஆண்டவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் துதிகளிலே அவர் வருகிறார். ஹல்லேலூயா. என் கூடவே என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ நல்லா உணர்ந்து கைகளை தட்டி ஆவியோடு கூட சபையிலே அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார். வாழ உணர்வில் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். விசுவாசம் நம்பிக்கை புதிபடியாக வாழ முடியாது. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வ நீரப்பா, எங்கள் துதிகளிலே மகிமைப்படுகிற தெய்வ நீரானவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே, ஆராதனைக்குரியவரே, அசைவாடுகிறவரே, ஆவியானவரே, அபிஷேகம் பண்ணுகிறவரே, அலமூட்டுகிறவரே, அக்கினியானவரே, பலப்படுத்துகிறவரே, சுகம் தருகிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, நிந்தைகளை மாற்றுகிறவரே, ஒரு மகிமை இறங்கட்டும். இருள் சூழ்ந்திருக்கிற, வேதனை சூழ்ந்திருக்கிற, பிரச்சனை சூழ்ந்திருக்கிற, உள்ளாப்பு சூழ்ந்திருக்கிற, விரைவில் சூழ்ந்திருக்கிற, என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு கொள்ளாத ஆவி, இருளின் ஆவி, பிசாசின் ஆவி வெளியேறி போவதாக. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. சொல்லுமா சொல்லுமா. இருளான வாழ்க்கையப்பா வெளிச்சமானிலே, ஆவியானவரே ஆவியானவரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. என் வெளிச்சம் நீரே, ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. வெளிச்சம் நீரே, உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். ஜீவனும் நீரே, உன்னை சந்திக்க ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறார். நீங்க தானப்பா. துதிகளே பிரியப்படுகிற ஆண்டவர் வந்திருக்கிறார். வாய்க்கிலே வெளிச்சத்தை கொண்டு வர, வாய்க்கிலே விடுதலை கொண்டு வர ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறார். நீங்க தானப்பா. என் கூடவே என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே சொல்லு. ஆமென். என் இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமாறிலே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனாரிலே, நீ சிந்தும் நேரத்தில் தாயுமாறிலே,
வருவா. நீ துதிக்க துதிக்க உண்மையில இருக்கவா. என் நாமத்தை உயர்த்த உயர்த்த உண்மையில ஆசீர்வாதமா. சொல்லு ஆண்டவரே என் கூடவே இப்ப 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 இந்த வேளையில ஆண்டவரே மகிமை இறங்கி வா. எல்லாரும் கண்களை மூடி உயர்த்த நாமத்தை உயர்த்த மகிமை இறங்கி வருது. இயேசுவே விடுதலையோடு துதிக்க விடுதலையோடு துதி. ஆமென். உனேரிக்க விசுவலே பிரச்சனை போராட்டம் விலகி ஓடு. நான் வாழ முடியாது. கட்டுடைய கரம் இறங்கட்டும். கட்டுடைய கரம் இறங்கட்டும். நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியனானியே சோதனை நேரத்தில் நண்பரானியே வியாதியின் நேரத்தில் வைத்தியனானியே சோதனை நேரத்தில் நண்பரானியே என் வைத்தியர் நீரே நண்பரும் நீரே எனக்கெல்லாமே நீங்கதானப்பா என் வைத்தியர் நீரே நண்பரும் நீரே எல்லாமே நீங்கதானப்பா என் வைத்தியர் நீரே நண்பரும் நீரே எல்லாமே நீங்கதானப்பா என் வைத்தியர் நீரே நண்பரும் நீரே என் இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே என் இயேசுவே இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லா கையை தட்டி நாமத்தோடு எல்லா கையை தட்டி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 9:2 சொல்லுகிறது. ஆவியில உணர்ந்து வேதம் சொல்லுகிறது. இருளிலே இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் மீது வெளிச்சம் இறங்கியது. உன் வீட்டை விட்டு பிசாசின் கிரியைகள் விலகி ஓட சந்ததி மீது கர்த்தருடைய ஆவி இறங்க. பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya. இது மேலும் ஆவியோடு இருக்கிறது. உன்னை என்னை நம்மை சபையை பார்க்கும்படி வந்தவர், காலையிலே வந்தவர் நம்மோடு கூட தான் இருக்கிறாரு. இங்கதான் இருக்கிறாரு. உன்னை பார்க்க வந்தவரு, என்ன பார்க்க வந்தவரு, சபையை பார்க்க வந்தவரு, ஜனங்களை பார்க்க வந்தவரு, ஆராதனையில பங்கு பெற வந்தவரு, பேச வந்தவரு, வார்த்தை கொடுக்க வந்தவரு. இங்கதான் பரிபூர்ணமா இருக்கிறாரு. அவர் இங்கதான் வாசம் பண்றாரு. எஸ் எஸ், அவர் இங்கதான் இருக்கிறாரு. அவர் மகிமை 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 அடி மகிமை உனக்குள்ளே வெளிப்படுவதா? உன் கண்களுக்கு முன்பாக அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது. உன் கண்களுக்கு முன்பாக கர்த்தருடைய மகிமை வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அவருடைய பிரசன்னத்தினாலே மகிமை. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. ஹalleluya. ஒரு வார்த்தையை எனக்கு ஜெபிக்கும்போது சொன்னாரு. அவர் சொன்னாரு, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலவசமாய் ஜீவ தண்ணீர் தருவேன். ஹalleluya. அதுக்காக நீ பணம் கணக்கு கொடுக்க தேவையில்லை, அதுக்காக எதையும் தர தேவையில்லை. அவர் சொன்னாரு, இலவசமாய் பெறுவீர்கள். ஹalleluya ஹalleluya. இலவசமாய். ஒருவேளை தாகமா வந்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஜெபித்த பிறகு ஜெபத்தின்படி இன்னைக்கு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். இந்த ஆராதனை ஆவியானவர் எனக்குள்ள இறங்கி வருவார். அவரை நான் துதிக்கும் போது அப்படி வல்லமை எனக்குள்ளே பாயும். என் வாழ்க்கையில பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். என் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். என் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். என் கண்ணீர் புலம்பல் மாறும். என் நிந்தை, அவமானம், லட்சை, உபத்திரங்கள், போராட்டங்கள் முடிவுக்கு வரும். கர்த்தரின் தலையை உயர்த்துவார் என்று எத்தனை நம்பிக்கொண்டு இருக்கிறார். ஹalleluya. அதை செய்யவே உன் ஆண்டவர் அருகில் வந்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. சொல்லுமா, என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, உண்மைதானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து நாளும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து நாளும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து ஏங்குதையா. என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். என் படுக்கையிலும் கர்த்தாவே நினைக்கிறேன். பிள்ளைகளை நினைக்கப்பா, கண்களை பாருங்க,
உனக்காக பரிந்து பேசுகிறோம். உனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தின் பலனை என்னை மீட்டு கொட்டி உள்ளம்
நேசிக்கின்றே உம்மைதானையா. உபத்திரமோ, வியாகுலமோ, போராட்டமோ, நெருக்கங்களோ, நிந்தனையோ, அவமானமோ, வியாதியோ, பலவீனமோ, வருத்தங்களோ, சஞ்சலங்களோ, போராட்டமோ, அது பசியா இருந்தாலும் குறைவா இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் என்னை மறக்காதவர் ஒருவர் இருக்கிறார், என்னை கைவிடாதவர் ஒருவர் இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பில் இருந்து அந்த அன்பை விட்டு, தேவ சபையை விட்டு, கர்த்தருடைய ராஜ்யத்தை விட்டு, கர்த்தருடைய ஆவியை விட்டு, கர்த்தருடைய மகிமை விட்டு, கர்த்தருடைய கிருபையை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு, தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு, கர்த்தருடைய நாமத்தை விட்டு என்னை பிரிக்கத்தக்க பொல்லாத ஆவியே போகாத. என்னை அழைத்தவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவருக்கே மகிமை செலுத்துகிறார், அவருக்கே மகிமை செலுத்துகிறார், அவருக்கே மகிமை செலுத்துகிறார். அவரே ஆராதனைக்குரியவர், துதிக்கு பாத்திர, துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர், தேவ ஜனமாகி எங்களை அழைத்து அவரை ஆராதிக்க வைத்தவர், கிருபையை கொடுத்தவர், வரங்களை கொடுத்தவர், அபிஷேகம் பண்ணினவர், தாளந்துகளை கொடுத்தவர், துதியின் ஆடையை தந்தவர், வெண்வஸ்திரம் தரித்தவர், எங்கள் புலம்பலை மாற்றி கண்ணீரை துடைத்து நெந்தையை நீக்கி நெருக்கத்தை மாற்றி சர்வ வல்லவரை ஆராதிக்க அழைத்து வந்தவர் நீரப்பா. உன்னையே உயர்த்தி தொடர்ந்து உடைய கடமைகளை நடத்த நீரே மத்திலே இருந்து பெரிய காணேசி சமூகத்தில் வந்து ஒரு மகிமையான ஆராதனையை உமக்கு ஏற்ற சுகந்த வாசனை அர்ப்பணிப்போடு தாகத்தோடு உமக்கு செலுத்தின நீ ஜனமாகி எங்களுடைய பலியை ஏற்று அதற்குண்டான கிரியைகளை ஊழியத்தில் சபை ஜனமாகி எங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவருடைய நாமத்தை உயர்த்தி எங்களை தாக்கி அர்ப்பணிக்கிறோம். புறப்படுகிறார் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கரங்களிலே